வேலு, I love you. மணி, I too love you. என்னது I too வா? நீ ரெண்டு பேரையுமே லவ் பண்ற? ஐயோ, உங்களை சொன்னேன். என்னமா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க, இவர் சர்வரா இருந்தவர், நான் வாட்ச்மேனா இருந்தவன். இப்ப அந்த வேலையை போயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் பெக்கர்ஸ் ரேஞ்சில் அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த மேட்டர் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உங்க வீட்டு வாசப்படி கூட எங்களை மிதிக்க விட மாட்டாங்க. ஏன்? நாங்க உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றோம்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டா நீங்க வாசப்படி என்ன பெட்ரூம் வரைக்கும் வரலாம். பெட்ரூம் அதானே? பெட்ரூம் வரைக்கும் போறதுக்கு இந்த ரூட் ரொம்ப சுலபமா இருக்கு. அப்போ நாங்க உங்க லவர்ஸ் ஆயிட்டா பெட்ரூம் வரைக்கும் வந்து எங்க காரியத்தை முடிச்சுக்கலாம். சீ, இருந்தாலும் நீங்க ரொம்ப நாட்டி. போய் கை கழுவிட்டு வந்துறோம். கைய மட்டும் கழுவுங்க, எங்க லவ்வ கழுவிராதீங்க. எங்க எதிர்காலமே உங்க பெட்ரூம்ல தான் இருக்கு. சும்மா இருங்க. என்னப்பா நாட்டி இது? சைனா டீ மாதிரி சொல்லிட்டு போறாங்க. செல்லவ திட்டிட்டு போறாங்க. அண்ணே நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா? வயசான வேஷத்துல போனப்போ ஹால் வரைக்கும் தான் போய் டியூஷன் கத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்ப லவ்வர்ஸா நேரா பெட்ரூமுக்கு போய் அவங்க அசந்த நேரமா பார்த்து நாட்டியா பொட்டி எப்படியாவது அடிச்சுட்டு வரணும்னு. பாவம் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்மள உண்மையிலேயே லவ் பண்ணுதுங்க. அதுங்களை ஏமாத்துறமோன்னு ஒரு ஃபீலிங். டோன்ட் ஃபீல்மா, நம்மளும் சேர்ந்து லவ் பண்ணுவோம். நமக்கு தான் 1 கோடி ரூபாய் கிடைக்க போதே. அவங்க அந்தஸ்துக்கு ஈக்குவல் ஆயிடுவோம். அவங்க அப்பா கிட்டே போய் பொண்ணு கேட்போம். அப்புறம் இந்த பாட்டு வாத்தியாரு, இந்தி வாத்தியாரு, இந்த கிழமை மேசெல்லாம் தாங்க முடியல. அதுக்கு இன்னைக்கே குட் பை சொல்லுவோம். எப்படின்னு அதுக்கு நிறைய ஐடியா வச்சிருக்கேன். நாங்க கை கழுவும் போது யோசிச்சு பார்த்தோம், எங்க ஐடியாவை மாத்திக்கிட்டோம். ஐடியா மாற வரைக்கும் அவ்வளவு நேரம் கையை கழுவிட்டு இருந்தீங்க. பக்கத்துல இருக்கிற செவத்துல தொடச்சு வந்துட்டோம்ல. நீங்க சும்மா இருங்க சார். எங்க அப்பாவுக்கு இந்த காதல்னாலே பிடிக்காது. அதனாலதான் இந்த காதல் கோட்டை காதல் தேசம் படம் பார்க்கவே முடியல சார். இவ்வளவு தானே? வாங்க உடனே போய் 2 படத்தையும் பார்த்து வந்துருவோம். அதுக்காக ஐடியாவெல்லாம் மாத்திட்டு இருக்காதீங்க. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம காதலை பத்தி எங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு. அத புரியுற மாதிரி சொல்லுங்க. அது நாங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரு. யாராவது எங்க அப்பாக்கு தகுந்த மாதிரி பக்குவமா பெரியவங்க எடுத்து சொல்லணும். அதான் மரியாதையாவும் இருக்கும். என்னமா இது புதுசா சொல்றீங்க? முதல்ல நீங்களே சொல்றீங்க, இப்ப பெரியவங்க விட்டு சொல்றீங்க. இப்ப அந்த பெரியவங்களுக்கு நாங்க எங்க போறது? எங்க வீட்ல ஹிந்தி பாட்டு சொல்லி தரதுக்கு 2 பெரியவங்க இருக்காங்க. அவங்க சொன்ன அப்பா தட்டவே மாட்டார். அவங்க கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லிட்டா அதெல்லாம் முடியாது. அந்த கட்டப்பல நான் கலச்சாச்சு. என்ன கலச்சாச்சு? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த பழைய ஐடியா விட்டுட்டு புது ஐடியாக்கு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு பிடிக்காது. அப்படிதானே? எஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஹிந்தி வாத்தியார் பாட்டு வாத்தியார் அதை விட்டுட்டு வேற யாரையாவது 2 பேர் செட் பண்ணுங்களேன். அதெல்லாம் வேணாம் சார். அவங்கள சொல்ல சொன்னாதான் வசதி. வந்து 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஹிந்தியும் சொல்லி தரல, பாட்டு சொல்லி தரல. தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்குற சம்பளத்துக்கு இதுவாது செய்யட்டுமே. ஆமாங்க, சொல்ல போனா இந்த ஹிந்தி பாட்டு இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அப்பா சொன்னாரு, அதுக்காக தான் கத்துக்கிறோம். இன்ஃபேக்ட் அவங்க சொல்லி கொடுக்காம இருக்கிறது தான் பெட்டரா இருக்கு. ஏமா இது ஆரம்பத்திலே சொல்லக்கூடாதா? ஓகே. நாளைக்கு ஹிந்தி வாத்தியார் பாட்டு வாத்தியார் கிட்ட சொல்லி உங்களை பத்தி பிரமாதமா சொல்லிட்டு சொல்றேன். ஓகேயா? நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி எங்களை பத்தி சொல்றோம். ஓகேவா சார்? நீங்க இல்ல, அவங்க ஹிந்தி வாத்தியாரும் பாட்டு வாத்தியாரும். ஆட 2 பேரும் ஒண்ணுதாம்மா. இல்லம்மா வேற சார். எங்க அப்பா எங்களுக்கா காத்துட்டு இருப்பாரு. நாங்க வரோம். இந்த பாரு, கை கழுவுற மாதிரி ஐடியாவை மாத்திராதீங்க. நாங்க செட்டில் ஆகிட்டோம். வேலு, ஒண்ணு மறந்துட்டீங்களே. என்ன ஜனகி? நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னேன். நீங்க பதிலுக்கு சொல்லவே இல்லையே. ஐ லவ் யூ டு. மணி, யாரா டேய்? நீங்க சொல்லவே மாட்டீங்களா? நான் எப்படி உன் சிஸ்டருக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியும்? ஐயோ, அவளுக்கு இல்ல, எனக்கு. காலமெல்லாம் காதல் வாழ்க, காத்திருந்த காதல், காதல் கோட்டை, காதல் தேசம், காதல் புத்தகம், காதல் காண்டம், காதல் அண்ட. ஐ டு லவ் யூ. செருப்பால அடிப்பேன் பைத்தியக்காரா. உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? தபார், இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க தயாரா இல்ல. கோபாலகிருஷ்ணா, எனக்கு கெட்ட கோபம் வரும், ஜாக்கிரதை. வைடா போன. இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்ன? கோபாலகிருஷ்ணனுடைய மக ஒரு டிரைவரை காதலிக்கிறாளாம். காதலுக்கு நான் எதிரியே இல்ல சார். காதல் பண்றதுல தப்பே இல்ல. அப்போ ஏன் காதல் கோட்டை காதல் தேசம் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே? ஐயோ, சினிமா பார்க்க கூடாது நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இதுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுங்க. லவ் பண்றதுக்கும் ஒரு யோகிதை வேணும் சார். பணக்கார பசங்களா பார்த்து லவ் பண்ணிருந்தா நான் ஏன் காதலுக்கு குறுக்க நிக்க போறேன்? அப்படி போடுற. ஆஃப்டர் ஆல் டிரைவர், சர்வர், வாட்ச்மேன் இதெல்லாம் ஒரு வேலையா சார்? அது என்ன சார், டிரைவர்னா சர்வர் வாட்ச்மேன் தான் வருவானா? ஒரு கொத்தனாரு மேஸ்திரி சித்தாள் வரக்கூடாதா? அசிங்கத்து மேல காலை வைக்க வேண்டாம். என்னதான் காலை வைக்காதீங்க, கைய வைங்க. மூக்கையும் வச்சாச்சா? அதை விடுங்க சார். நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என் பொண்ணுங்களை நீங்க தான் தயார் பண்ணணும். பண்ணியாச்சு. பாட்டுலயும் ஹிந்திலையும் சூப்பரா வரணும். வரும். பத்தமா? இவனை மசனாய் கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சார், யார்? வாங்க. இப்ப என்னடி பண்றது? அப்பா சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. அது வேற ஒண்ணு இல்லம்மா. சர்வர் வாட்ச்மேன் சொன்னா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனால உங்க லவ்வர்ஸ் 2 பேரையும் பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லு. நல்லா ஆக்ட் கொடுப்பானுங்க. கேடிங்களுக்கு முன் அனுபவம் இருக்கு. என் பிளான சொல்றேன் கேளுங்கன்னு. உங்க லவ்வர்ஸ்
பணக்காரங்களா ஆக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு அப்பாவை நடிக்க 2 நாடகம் நடிக்கிறவங்கள செட்டப் பண்ணுங்க. செட்டப்பா? வேலுமணி கிட்ட சொல்லிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிடுவானுங்க. எங்க லவர்ஸ் பர் வேலுமணின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 வேலுமணி இல்ல, வேலுமணி ஒரே ஆளு. அவன் சினிமா ஏஜென்ட், சப்ளையர், சகலமும் தெரியும். என்ன தலையில மட்டும் கொஞ்சம் சுண்ணாம்பு தண்ணி ஊத்தி விட்ட மாதிரி இருக்கும். குழப்பாதீங்க சார். நீங்க 2 பேரும் எங்க லவர்ஸ்க்கு அப்பாவா நடிக்கிறீங்க. ஐயோ, அது கண்டிப்பா முடியாதுங்க. வேலுவோட அப்பாவா கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், மணியோட அப்பாவா பொள்ளாச்சி பொன்னுசாமி. ஐயோ, வேலுவோட அப்பாவை நான் நடிக்க முடியாதுமா, அது ரொம்ப கஷ்டமா. ஆமாமா, மணியோட அப்பாவா நானே இருக்க முடியாதுமா, அது ரொம்ப கஷ்டமா. எது முடியாது? அது வந்து அப்பா, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? இவர் பாட்டு வாத்தியாரு, அவரு ஹிந்தி வாத்தியாரு. அதான் இல்ல, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. கோடீஸ்வரங்க, பெரிய மில் ஓனருங்க. அப்படியா? ஆமாப்பா, அவங்க பசங்க கிட்ட கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து பாட்டு வாத்தியாராவும் ஹிந்தி வாத்தியாராவும் சாதாரணமா இருக்காங்க. ஆமா வந்த அன்னைக்கே சொன்னாங்க. நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. எங்க சார், நீங்க பாட்டு வாத்தியார், நீங்க ஹிந்தி வாத்தியார், நான் தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ, நீங்க கரெக்டா தான் சார் நினைச்சிருக்கீங்க. அது இல்லைங்க, உங்களை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க 2 பேரும் இங்கதான் தங்கணும். ஐயோ, நாங்க இங்க தங்க முடியாது, ரொம்ப ரிஸ்க் சார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். உங்க பசங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்க எப்ப வேணா உங்களை தேடி வரலாம். ஐயோ, அதனாலதான் சொல்றேன் நாங்க இங்க இருக்க முடியாதுன்னு. சார், சொன்னா கேளுங்க சார், இங்கே இருந்துருங்க சார், அதான் சார் வசதி. அது உங்களுக்கு வசதிமா? மாறி மாறி வர்ற எங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கு தெரியுமா? எங்க பசங்க இங்க வரும்போது நாங்க இருக்கணும், அவ்வளவுதானே? நாங்க இருப்போம். எங்க இருக்கிறோம்? அட வாப்பா. அட பாவி, குண்ட தூக்கி போட்டு போறியா? வாங்க சார். அப்பா, இதெல்லாம் பணக்கார குசும்பு. என்னன்னு ரூட் இப்படி மாறிட்டே போயிட்டு இருக்கு? அதானே, நம்ம லவ் சப்போர்ட் பண்ண போனா நம்மளே அப்பாவை நடிக்க சொல்றாங்க. அது எப்படி நமக்கு நாம அப்பாவை நடிக்கிறது? அண்ணே, முடியும்ண்ணே. அது எப்படி முடியும்? ஒரு செட் நீங்க அப்பாவை நடிக்கிறீங்க, நான் மகனா நடிக்கிறேன். இன்னொரு செட் நான் அப்பாவை நடிக்கிறேன், நீங்க மகனா இப்ப நடிக்கிறீங்க. எந்த செட்டை ஃபாலோ பண்றது? இப்போ நீங்க அப்பாவை போறீங்க, நான் மகனா வரேன். சரி, நான் அப்பாவா போறேன். ம். நீ வேலுவா வரும்போது மணி எங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்ல போற? வேலுவா வரதுக்கு முன்னாடி மணிக்கு வயிறு வலின்னு போன் பண்ணி சொல்லிடுறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? இது வரைக்கும் விட்டுருக்கோம், இதுக்கு மேலே விட்டு பாப்போம். சரி விடு, காசா பணமா? அண்ணே, பணம்ண்ணே. பணம். சார், நீங்க 2 பேரும் எங்க லவர்ஸ்க்கு அப்பாவா நடிக்கிறீங்க. ஐயோ, அது கண்டிப்பா முடியாதுங்க. வேலுவோட அப்பாவா கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன், மணியோட அப்பாவா பொள்ளாச்சி பொன்னுசாமி. ஐயோ, வேலுவோட அப்பாவை நான் நடிக்க முடியாதுமா, அது ரொம்ப கஷ்டமா. ஆமாமா, மணியோட அப்பாவா நானே இருக்க முடியாதுமா, அது ரொம்ப கஷ்டமா. எது முடியாது? அது வந்து அப்பா, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? இவர் பாட்டு வாத்தியாரு, அவரு ஹிந்தி வாத்தியாரு. அதான் இல்ல, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. கோடீஸ்வரங்க, பெரிய மில் ஓனருங்க. அப்படியா? ஆமாப்பா, அவங்க பசங்க கிட்ட கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து பாட்டு வாத்தியாராவும் ஹிந்தி வாத்தியாராவும் சாதாரணமா இருக்காங்க. ஆமா வந்த அன்னைக்கே சொன்னாங்க. நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. எங்க சார், நீங்க பாட்டு வாத்தியார், நீங்க ஹிந்தி வாத்தியார், நான் தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ, நீங்க கரெக்டா தான் சார் நினைச்சிருக்கீங்க. அது இல்லைங்க, உங்களை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க 2 பேரும் இங்கதான் தங்கணும். ஐயோ, நாங்க இங்க தங்க முடியாது, அது ரொம்ப ரிஸ்க் சார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். உங்க பசங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்க எப்ப வேணா உங்களை தேடி வரலாம். ஐயோ, அதனாலதான் சொல்றேன் நாங்க இங்க இருக்க முடியாதுன்னு. சார், சொன்னா கேளுங்க சார், இங்கே இருந்துருங்க சார், அதான் சார் வசதி. அது உங்களுக்கு வசதிமா? மாறி மாறி வர்ற எங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கு தெரியுமா? எங்க பசங்க இங்க வரும்போது நாங்க இருக்கணும், அவ்வளவுதானே? நாங்க இருப்போம். எங்க இருக்கிறோம்? அட வாப்பா. அட பாவி, குண்ட தூக்கி போட்டு போறியா? வாங்க சார். அப்பா, இதெல்லாம் பணக்கார குசும்பு. என்னன்னு ரூட் இப்படி மாறிட்டே போயிட்டு இருக்கு? அதானே, நம்ம லவ் சப்போர்ட் பண்ண போனா நம்மளே அப்பாவை நடிக்க சொல்றாங்க. அது எப்படி நமக்கு நாம அப்பாவை நடிக்கிறது? அண்ணே, முடியும்ண்ணே. அது எப்படி முடியும்? ஒரு செட் நீங்க அப்பாவை நடிக்கிறீங்க, நான் மகனா நடிக்கிறேன். இன்னொரு செட் நான் அப்பாவை நடிக்கிறேன், நீங்க மகனா இப்ப நடிக்கிறீங்க. எந்த செட்டை ஃபாலோ பண்றது? இப்போ நீங்க அப்பாவை போறீங்க, நான் மகனா வரேன். சரி, நான் அப்பாவா போறேன். ம். நீ வேலுவா வரும்போது மணி எங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்ல போற? வேலுவா வரதுக்கு முன்னாடி மணிக்கு வயிறு வலின்னு போன் பண்ணி சொல்லிடுறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? இது வரைக்கும் விட்டுருக்கோம், இதுக்கு மேலே விட்டு பாப்போம். சரி விடு, காசா பணமா? அண்ணே, பணம்ண்ணே. பணம். வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். உட்காருங்க. எங்க சார், அவர் வரலையா? முதல்ல நான் வரணும், அப்புறம் நீ சொன்னா அவர் வரணும். அதான பிளான்? இல்ல சார், அவரும் கூட வருவார்னு எதிர்பார்த்தோம். அப்புறம் அவர் வேற வரணும் இல்லையா? ஏய், அவர் மட்டும் வந்தா போருமா? அவரும் வர வேண்டாமா? ஐயோ, இது வரைக்கும் 4 அவர் சொல்லிட்டேன், அதுலயே 1/4 அவர் ஆகி போச்சு.
தலையை பிச்சுக்கலாம்னா அது தனியா வந்துரும் போல இருக்கு. நீ சொன்ன அவர் எவர்? அதான் சார் உங்க ஃப்ரெண்டு பாட்டுவாத்தியார் கோபாலகிருஷ்ண பாகவதர். அப்படி எது சொன்னாலும் தெளிவா சொல்லு. சும்மா அவர் இவருன்னு ஏகவசனம் பேச வேண்டாம். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறேன். அவன் இன்னைக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டாரு? அவனுக்கு எது சார் வலி? வயிற்று வலி. ஓஹோ சார் அங்க பாருங்க. ஐயோ குட் மார்னிங். வாங்க சார். சார் உங்களுக்கு வயிற்று வலின்னு சொன்னாரே. வயிற்று வலிதான். சோடா ஒண்ணு சாப்பிட்டா ஏப்பம் வந்துச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. ஜானகி இங்க வாமா. ஒரு நிமிஷம் சார். போங்க. உட்காருங்க. நீங்களும் போங்க. ஐயோ ஐயோ, நம்ம பிளான் படி நீ வேலுவா தான வரணும். ஏன்பா நீ ஓல்டு கட்டப்ல வந்த? பதறாதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வேலுவ வந்திருந்தா நீங்க எனக்கு அப்பாவை நடிக்க வேண்டியதா இருக்கும். விஸ்வநாதன் வருவாரு, நம்ம 2 பேருக்கிட்டையும் பேசுவாரு, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவான்னு வச்சுங்க. நான் யார கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும்? மூத்த பொண்ணு. மூத்த பொண்ணு யாரு? உங்க ஆள். ஐயோ, அப்புறம் நீங்க ஏன் ஆள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும்? ஆஹா, இந்த விஷயத்தை நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. அண்ணே, இது வரைக்கும் எல்லாமே மாறி போச்சு, நம்ம ஜோடிகளை தவிர. அதனால இப்ப நீங்க போயிட்டு மணியா வரீங்க. அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கண்ணே. ஒரே வழி, பக்கத்து ரூம்ல போன் இருக்கு, அதுல போய் வேலு வரமாட்டான் மணிதான் வருவான்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப். துள்ளுமுள்ளு 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 துள்ளுமுள்ளு. சார் நீங்களே வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன என்ன என்ன? ஆமா, ஹிந்தி வாத்தியார் எங்க? ஹிந்தி வாத்தியார் பாத்ரூம் போயிருக்காரு. என்னது பாத்ரூமா? ஏமா இந்த பாரு போன் அடிக்குது, அத போய் முதல்ல எடுங்க. ஹலோ ஹலோ, நான் மணி பேசுறேன், ரொம்ப தூரத்துல இருந்து. ஏய் உங்களதான். ஆமா, மணிக்கு வயிற்று வலின்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா, வயிற்று ரொம்ப வலிச்சுது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சரியா போயிடுச்சு. இன்னைக்கு வேலு வரமாட்டான். ஏன் வேலுக்கு என்னாச்சு? அவன் வயசுக்கு வந்துட்டான். என்னது? இது வயிற்று வலி வந்து கொஞ்ச நேரம் பெட்ல பிறண்டுகிட்டு இருந்தான். அப்புறம் எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். நான் தான் வருவேன் இன்னைக்கு. சரி வச்சிட்டுமா? வைக்காத, கையிலேயே வச்சுக்க, நான் வச்சிடுறேன். சார் வேலு வரலையா? மணிதான் வராரு. சோ பாத்ரூம் போன ஹிந்தி வாத்தியார் வந்தாருன்னா மணிக்கு அப்பான்னு சொல்லிடலாம். நாளைக்கு வேணா நீங்க வேலுவோட அப்பாவை நினைச்சிருங்க. ஒரே பேதி, என்னால முடியல, நான் வீட்டுக்கு போறேன். சார் மணிக்கு அப்பாவை நீங்க நடிக்கணுமே. சும்மா இருப்பா, உங்களுக்கு கல்யாணம் தான் நடக்கணும். யார் அப்பாவை நடிச்சா உங்களுக்கு என்ன? இது சாதாரண பேதி இல்ல. பாவம். ஆமாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம். ஓ, பாட்டு வாத்தியாரா? வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதாங்க. எங்க ஹிந்தி வாத்தியார காணோம்? அவர் போயிட்டாருங்க. எங்க போயிட்டாரு? அவருக்கு வந்துச்சுங்க, போயிட்டாருங்க. என்ன சொல்றீங்க? அது வயித்து வலியில பேதி வந்துச்சு, போயிட்டாருங்க. நம்ம பங்களா தான் பெருசா இருக்குதே. அதுக்காக இங்கேயே போக முடியும்? அட அது இல்லைங்க, நான் பாத்ரூம் சொல்றேன். ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? மகனே, அப்பா, எந்த மோனே, எந்த அச்சா, நான் கொடுக்கு மா நானா சந்தாட் பேட்டா பிதாஜி. ஓவர் ஆயிட் பண்ணாரு, எல்லாரும் பாக்குறாங்க. வாட் a handsome, what a smart boy my son. டேட்டி ஹவுஸ், பேட் ஹவுஸ், கோயம்புத்தூர்ல கோட்டை மாதிரி வீடு இருக்கும்போது இப்படி ஒரு குடிசுக்குள்ள வந்து குடி இருக்கலாமா? பிறந்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. குடிசேன்னு சொல்லாத சன், இது கலைவாணி குடி இருக்கிற கோயில். நான் சங்கீதம் சொல்லி தர இடம். யாரு 50 கோடிக்கு அதிபதி இப்படி ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல வந்து பாட்டு சொல்லி தரலாமா சார்? நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, பிச்சைக்காரன் உங்களை தான் சொல்றாரு. பரவாயில்ல, சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் சாதாரண பிச்சைக்காரன் இல்ல. என்ன ரோட பிச்சை எடுக்கிறோம்னா? ரா பிச்சைக்காரன். ஓ, இவன் அதை விட மோசமானவன். போ. 50 கோடி எங்க? கேவலம் 50 லட்சம் எங்க? நீங்க சொல்லுங்க. பிச்சைக்காரா, அட பிச்சைக்காரா, பிச்சைக்காரா. சன், நோ. சாரி டாடி. டாட், இப்ப நீங்க என் கூட வரீங்க. வர மாட்டேன், என் சொந்த கால்ல நிப்பேன். ஓ, உங்களுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பா 5 அடி பாஞ்சா மக 50 அடி பாய்வேன். அடேங்க அப்பா, அப்பாவும் பிள்ளையும் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லுங்க. சும்மாறா. டாட், இப்ப நீங்க கூட வரலன்னா 50 கோடி சொத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் காசிக்கு போயிடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. என் பெருசு, ஏதோ இவரு சின்ன பையன், தெரியாதனமா பேசினா விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு சங்கீதம் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிதம் தெரியல. மிஸ்டர் பிச்சைக்காரன் சார், நீங்களே சொல்லுங்க,
எனக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. ஊருக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். வாட்ஸ் தி ரீசன்? ஓடி போன அப்ப அவன் பையனா, எனக்கு அவன் பொண்ணு கொடுப்பான், நான் காசிக்கு போறேன். நோ 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 நோ. இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதானே. கவலையை விடுங்க, என் பொண்ணையே உங்களுக்கு தரேன். ஒரு பிச்சைக்கார வீட்டுல எனக்கு கல்யாணமா? என் பிஸ்டேஜ் என்ன ஆகுறது? உங்க பிரஸ்டீஜ் பத்தி எங்களுக்கு தெரியாது. ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. சரி, ஓகே. நீங்க எல்லாரும் கெஞ்சி கெதறி கேக்குறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், என் ஃப்ரெண்டு வேலுவுக்கும் கல்யாணம் ஆகணும். அப்பதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். அவ்வளவுதானே. கவலையை விடுங்க, எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ண மணி சார் கட்டிக்கிட்டோம், சின்ன பொண்ண வேலு சார் கட்டிக்கிட்டோம். எப்படி வசதி? ஐயோ, இவ்வளவு வசதிகள் இருந்து ஒரு பிச்சைக்கார வீட்டுல கல்யாணம் பண்ண வேண்டிய விதி வந்துருச்சு. நிறைய எழுத்து. இத பாருங்க, நீங்க சம்மதம் இல்லேன்னு சொல்லிட்டா சார், நான் குடும்பத்தோட உங்க கால்ல விழுந்து கெஞ்சி பாப்பேன். ஏம்மா, உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்மதம் தானே? போங்கப்பா. மாப்பிள்ளை மணி சார், நாளைக்கு தாஜ் கொரமாண்டல்ல உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டின்னர் கொடுக்க போறேன். தேங்க்யூ மாமா. நீங்க, உங்க அப்பா, அதே மாதிரி வேலு அவங்க அப்பா, 4 பேரும் அந்த டின்னர்ல கண்டிப்பா கலந்துக்கிறீங்க. நாங்க சமாளிக்க முடியாது சார். நான் சமாளிக்கிறேன். அட, நாங்க சமாளிக்க முடியாதுங்க சார். என்ன இப்போ பில்லு தானே, நான் கட்டிட்டு போறேன். பிச்சைக்கார மாமான்னு அன்பா சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? மாப்பிள்ளைக்கு பாசம் பீறிக்கிட்டு வருது. அண்ணே, அவங்க வரதுக்கு நேரமாச்சு. என்ன விஷயத்துல இருக்கலாம், அப்பாவா பிள்ளையா? இந்த குழப்பமே நமக்கு தீர மாட்டேங்குது. பேசாம காசு போட்டு பாத்துருவோமா? போடுங்க, குயிக், சீக்கிரம். தேங்க்யூ சார். டின்னர் முடிய இருக்கு முனியா, டிப்ஸ் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. ஏ அப்பா, அது சுண்டி விட்ட காசு. பூ விழுந்திருக்கா தலை விழுந்திருக்கான்னு பாரு. ஓ சார். போ சார், போ. வேலு புள்ளைங்க தான் கன்ஃபார்ம். அப்பா அங்கதான் இருக்காங்க. ஹாய் ஹாய். ஹாய். இவர்தான் மிஸ்டர் வேலு. ஹலோ. ஹலோ. அது டையி. ஓ சாரி, இது கையி. வணக்கம். ப்ளீஸ் உட்காரு. Please. உட்காரு. ஆமா, எங்க உங்க அப்பாக்கள்? அவங்களையும் நான் இப்ப பாக்கணுமே. அதெல்லாம் வேணாம். காம்பினேஷன் என்னன்னு சொல்லுங்க. பெரிய மாப்பிள்ளை பாட்டுவாதியாரா இல்ல சின்ன மாப்பிள்ளை ஹிந்தி வாதியாரான்னு? இது வரைக்கும் நான் சின்ன மாப்பிளையும் ஹிந்தி வாத்தியாரையும் சேர்ந்தே பாக்கலையே. அப்ப நீங்க தான் போகணும். உங்க அப்பாவை கூப்பிட இவர் எதுக்காக போறாரு? மணி கூப்பிட்டாலே எங்க அப்பா வருவாங்களே. மணி அடிச்சா கூட வருவார் சார். சிறைச்சாலை அனுபவம். மாதா கோயில் மணியை சொன்ன அது சார். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில எங்களுக்கு இருக்கிற மில்லுல லேபர்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி. அத பத்தி ரூமுக்குள்ள உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கடவுளே நினைச்சா கூட எங்க 4 பேரை ஒண்ணா பார்க்க முடியாது சார். நான் போய் வேலுவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சார், எஸ் சார். என்ன சார் வேணும்? இட்லி தோசை பொங்கல் பரோட்டா. ஐயோ, இந்த கர்மாந்தத்தை என்னால மறக்க முடியலையே. வெரி ஃபன்னி சார். ஃபேக்டரியில லேபர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். அதனால ஆளுங்க உள்ள பூந்து பயங்கர கலாட்டம் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டியை டைட்டா போடணும் சார். நீங்க இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? அப்பா, முதல்ல இவர் செக்யூரிட்டி தான் பாத்துட்டு இருந்தாரு. வேலு, வேலு. அது இந்த கல்யாண விஷயமா நாங்க இங்க உங்ககிட்ட பேச வந்துட்டோமா, அதனால அந்த ஃபேக்டரி யாராலையும் கவனிக்க முடியல. வேலு, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? எது? டேய் வேலு, யார் நீங்க? உங்களுக்கு எப்படி இவரை தெரியும்? நல்லா கேட்டீங்க. நான் மேனேஜரா ஒர்க் பண்ற பேங்க்ல இவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். எது? வாட்ச்மேனா? மாப்ள, என்ன இவர் வளர்றாரு? இவன் மாப்பிளையா? என்ன கன்றாவிடாது. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத உதவாக்கற. நானே பிரயோஜனம் இல்லன்னு வேலையை விட்டு தள்ளிட்டேன். இவருக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா? கிழிஞ்சது உங்க குடும்பம். ஐயோ, என்னங்க இது ஒரு குழப்பம். அம்மா, ஏன் குழப்பம் கிழப்பம் சின்ன விஷயத்தை பெருசாக்குற? அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஐடியா வரும், குழப்பம் தீந்துரும். வேலு, சீக்கிரம் ஏதாவது யோசிங்களேன். நீங்க சொல்றது வேலுமணி தானே? நான் உன்ன சொன்னேன். நான் வேலுசாமி. வேலுமணி எங்க அண்ணன். சின்ன வயசுல உருப்பாம சுத்திட்டு இருந்தான். அப்பா வீட்டு விட்டு விரட்டிட்டாரு. அப்படியா? பாக்க 2 பேரும் ஒரே மாதிரில இருக்கீங்க. அது ரெட்டை. பிறந்த உடனே கத்திரி போட்டு வெட்டிட்டாங்க. என்ன கொஞ்ச நேரத்துல நான் விலவலத்து போயிட்டேன். டோன்ட் வரி, டவுட் கிளியர். அவன் என்னமோ பேங்க்ல ஆபீசரா இருக்கான்னு சொன்னானே, வாட்ச்மேனவா இருக்கான். அப்பா வந்த உடனே அவர்கிட்டயும் சொல்லணும். ஹாய் டாடி. வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதா? பிரச்சனை என்னங்க பிரச்சனை? மணி போய் நான் வந்ததுதான் பிரச்சனை. அதை விடுங்க, அவரையே பேச்சு சொல்லிட்டேன். எனக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரே சன்ன உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான்.
உங்களுக்கு 2 பசங்க இல்ல? யார் சொன்னது? யார் சொல்லணும்? பெத்தவங்க நீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ அப்பா, என்ன? புதுசா ஒருத்தர் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியுது என்னமோ ஒண்ணு நடந்திருக்கும்னு. உதவாக்கரையா இருந்த உங்க மூத்த பையனை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புல. அது இப்போ புரியுதுடா வேலுமணி. அப்பா, எவ்வளவுதான் அண்ணன் மனசை விட்டு வெளியே தூக்கி போட்டாலும் அவன் பேரை மட்டும் மறக்காம இருக்கீங்களே நீங்க. என்ன சார் இது ஒண்ணும் பெரிய குழப்பமே இல்ல சார். உங்க மூத்த பையன் பேர் வேலுமணி. அப்படியா? அவன் தான் பேங்க்ல வாட்ச்மேனா ஒர்க் பண்றான். அப்படியா? இது உங்க செகண்ட் சன் வேலுச்சாமி. அப்படியா? என்ன கன்றா விடாது. உங்க பசங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்க. இப்போ ஓகேயா? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. எனக்கு ஓகே. ஓகே. நீங்க கிளம்புங்க, நாங்க கல்யாண பேச்சு பேசணும். சரி, அப்ப நான் வரட்டுமா வேலுமணி? சீ, இது வேலுச்சாமி. வரட்டுமா? பாய். சன் டாடி சன் டாடி. செகண்ட் சன். எவ்வளவு அஃபெக்ஷன். அப்பா, இம்சை போயிடுச்சு. சம்பந்தி, இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா உங்க 4 பேரையும் ஒன்னா பாத்துட்டேன். அது போதும் எனக்கு. எது 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து பாத்தீங்களா? எப்போ? என்னப்பா அது நம்மளே குழப்பறாரு? ஏதோ அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலும் ஒரு மாதிரியா 4 பேரையும் சேர்ந்து பாத்துட்டேன்ல. இப்ப என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்க 4 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரணும். நாங்க உங்களுக்கு எதிர் விருந்து தரணும். நாங்க 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. எங்க சன்னுகளுக்கு எங்களுக்கு திருஷ்டி விழுந்து. அதனால எங்க சன்னுகளை அனுப்பி வைக்கிறோம். அதான் ஈஸி. இது ரொம்ப கஷ்டம், அரிக்குது சார். ஃபேக்டரியில வேலை. ஃபேக்டரியில அரிப்பெல்லாம் இருக்கா சார்? அது சரி விடுங்க. அதுவும் நியாயமா தான் இருக்கு. எங்க கெட்டப் இதுக்கு? ஓல்டு கெட்டப்லயே வாங்க. என்ன சார் சொல்றீங்க? நானும் ஓல்டு கெட்டப் தானே, அதத்தான் சொன்னேன். நீங்களும் பாட்டு வாத்தியாரும் அவசியம் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு அங்க ஒண்ணு வச்சிருக்கிறேன்.